வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட CSB ஸ்மால் பிஸ்னஸ் மணி பேக் ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து HDFC பேங்க்கில் ரொம்பவே லோயஸ்ட்டான ஜாயினிங் ஃபீல ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இல்லை மணி பேக் கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வெறும் 250 rupees தான் வந்து வரும். ஸோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மணி பேக் கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் சேலரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மணி பேக் கிரெடிட் கார்டு மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான கார்டு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கார்டு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது, அப்புறம் எப்படி வீடியோ கேஸ் வந்து பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கெட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தது லாஸ்ட் நேமில் இனிஷியலை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்டினேஷன், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்க, மேனேஜரா இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களா இல்லை அட்மினாக இருக்கீங்களா இல்லை வந்து ஓனரா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா உங்களோட அனதர் ஒன் இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் என்டர் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் மேனுவலி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியா இல்லை ரெண்டல் வித் ஃப்ரெண்டா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அட்ரஸ்னா எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு எந்தெந்த கார்டெலாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த கார்டு எல்லாமே இதில் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் சேலரிடு அப்படின்னு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு விதமான கார்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு செலக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து எந்தெந்த கார்டெலாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா IDFC பேங்கோட பிஸ் ஃபஸ்ட் கிரெடிட் கார்டு, இது வந்து ரூபே டைப்பில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSB ஸ்மால் பிஸ்னஸ் மணி பேக் கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா டைப்பில் வந்து இந்த கிரெடிட் கார்டு வரும். இந்த கிரெடிட் கார்டு கூட ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனுவல் ஃபீயும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா மட்டும்தான். அதுவும் அடுத்த 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 மேலே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 250 ரூபாயும் ரிவர்ஸ் ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு இந்த கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதே கிரெடிட் கார்டில் வந்து ரூபே டைப் வேணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே டைப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. சேம் நேம் தான். உங்களுக்கு வந்து UPI அப்புறம் கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி UPI பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரூபே கார்டு வந்து வேணும். அப்படி இருக்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணில் உங்களுக்கு எந்த கார்டு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா CSB ஸ்மால் பிஸ்னஸ் மணி பேக் ரூபே டைப் கிரெடிட் கார்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெலிகாம் அப்புறம் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், கவர்மெண்ட் பில் பேமெண்ட்லாம் பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் பர்ச்சேஸ், ஸோ இதுக்காக தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எந்த பெட்ரோல் பங்கில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் அதில் வந்து 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் வந்துட்டு நமக்கு வந்து 50 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆஃபரை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். மோர் டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 90,000 இல்லை 90,000க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைனிங் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் இதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இதில் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஜாயினிங் ஃபீ, அதே மாதிரி 500 ரூபா வந்து அடுத்த வருஷத்துக்கான ரெனிவல் ஃபீ. இதை ரிவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா 50,000க்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ள பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் வந்து உங்களால் ரிவர்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு ஒர்த்துன்னு தோணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்பி ஸ்மால் பிஸ்னஸ் மணி பேக் ரூபே டைப் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஸ்டேட் சிட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸர் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 6 லட்சத்துக்கு மேலே ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் 6 லட்சம் அப்படின்னே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் அவங்களோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேமில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி அதோட அட்ரஸ் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நோன் இருக்கும். இதை வந்து எஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸாக எடுத்துக்கும். அதாவது மெயிலிங் அட்ரஸ் வந்து ஸோ இந்த அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னா இதை எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு அட்ரஸ் தான் எனக்கு வந்து கரண்டில் வந்து இருக்குது, ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா ஸோ இதை வந்து நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னு இங்கே வந்து வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் என்னோட மெயிலிங் அட்ரஸ். அதனால் நான் எஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் வீடியோ கேவிசி பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகாது. இதோட அப்படியே தான் ஸ்டில்லாக நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டார்ட் வீடியோ கேவிசி நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடம், ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அது இருந்தால் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். அடுத்தது இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான லாங்குவேஜுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம், அவங்களோட இனிஷியல், நீங்கள் எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து, எந்த லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் சேலரி நீங்கள் எந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ரேஞ்சை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எஸ்ஆர் நோ மட்டும் சொன்னால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ணணும். அதை வந்து பேக் கேமராவில் லைவாகவே சைன் போட சொல்லுவாங்க. அதை வந்து சைன் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸில் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொண்டு அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சேலரிடுன்னு கொடுக்கும்போது எனக்கு ஆஃபீஸ் முறைக்கும் வெரிஃபை பண்ணாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேக்கான டீட்டெயில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி உங்களை வந்து ரிஜெக்டடும் வந்து பண்ணுவாங்க.
ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டீட்டெயில் கொடுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டீட்டெயிலும் வெரிஃபை பண்ணாமே அப்லோட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண எல்லா டைமே ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து வந்திருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு கார்டு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ அதில் வந்து ஏதாவது நம்ம குளறுபடி பண்ணி வச்சுருக்கோம், இல்லை தப்பான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் ரிஜெக்டட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.